மற்ற சூப்பர் ஸ்டார் மற்றும் மற்ற உச்ச நட்சத்திரங்களின் ரசிகர்களை அந்நியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொது மேடையில் விஜய் அவர்களை பற்றி பேசும்போது தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் விஜயை எலிவேட் பண்ணிட்டு பேசிட்டு போங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜய் பாருங்கள், நம்ம தலைவர் 250 கோடி விட்டுட்டு வந்திருக்கிறாரு, மற்றவங்க மாதிரி பைக் ரேசிங்க்கு போகல. பைக் ரேசிங்க்கு போகிறதுக்கும் உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவருடைய பணம், அவர் சம்பாதிச்ச பணத்தில் அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கிறதுக்காக எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் இறங்கி போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏறி போயிட்டீங்கன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வரணும்னு தோணுச்சு, நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவருக்கு வேறு ஏதோ பேஷனு, அவர் சம்பாதிச்ச காசில் அவர் போய் பைக் ரேஸ் பண்ணுறாரு, வேறு ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க வம்பு இழுக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையாக போய் வம்பு இழுக்கிறாங்க. இதை வேணும்னு செய்கிறாங்களா, இல்லை தெரிஞ்சு செய்கிறாங்களா, தெரியாமல் செய்கிறாங்களா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவர் ஆதவ அர்ஜுனா ரஜினி ரசிகர்களை வம்பு இழுக்கிறாரு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அஜித் ரசிகர்களை வம்பு இழுக்கிறாரு. இன்னும் சூர்யா ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்களை யார் வம்பு இழுக்க போகிறாங்கன்னு தெரியல.